ப்ரெட்டு சாண்ட்விச் பண்ணதுக்கு நான் என்னென்ன எடுத்திருக்கேன்னா, கொத்தமல்லி இலை எடுத்திருக்கேன், கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை, 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், ஒரு 4-5 இந்த பூண்டு அரிசி எடுத்திருக்கேன், கொஞ்சோல சீரகம் எடுத்திருக்கேன். சீரகம் போட்டால் கொஞ்சம் மணத்துக்கிட்டு இருக்கும், அதுக்காக கொஞ்சம் தேங்காய் பூ, தேங்காய் துருவின தேங்காய் எடுத்திருக்கேன், கொத்தமல்லி இலையும் மிளகா, இது கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து என்னமே இதை மிக்ஸி ஜாரில் அரைச்சி, அதுக்கும் பிறகு ப்ரெட் இருக்குது, ப்ரெட் வச்சுருக்கேன். அந்த ப்ரெட்டில் என்ன மாதிரி பண்ணுறேன்னு அது உங்களுக்கு தெரியும், சாண்ட்விச் பண்ணது எப்படின்னு. ஆனால் ஜஸ்ட் உங்களுக்கு காட்டுறேன், அதை பார்த்துக்கிடுங்க. இதில் என்னமே இதை வந்து மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சிட்டு அதுக்கு பிறகு நான் சாண்ட்விச் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். என்ன, நான் கொத்தமல்லி இலை சட்னி அரைச்சிட்டு வந்திருக்கேன். அதில் கொஞ்சம் உப்பு போட்டு அரைச்சிருக்கேன். கொஞ்சம் நம்மளுக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ கொஞ்சம் போட்டிருக்கேன். அதை அரைக்கும் போது கொஞ்சம் உப்பு போடணும். என்னமே நான் பழமும் இப்படி மெல்லிசாக வட்டமாக வெட்டிக்கிடணும். என்ன, அப்போ தான் அதில் நல்லாயிருக்கும். அதே மாதிரி வெள்ளரிக்காயும் நம்ம இப்படி மெல்லிசாக வெட்டிக்கிடணும். மெல்லிசாக வெட்டினா தான் அது வைக்க நல்லாயிருக்கும், நம்ம கடித்து சாப்பிடவே நல்லாயிருக்கும். என்ன, நான் அரைச்சி வச்சுருக்க கொத்தமல்லி சட்னியை இப்படி தடவுறேன். என்ன, அதுக்கு பிறகு ஒரு தக்காளி பழம் வைக்கிறேன். தக்காளி பழம் வச்சுருக்கேன்னா, அதுக்கு பிறகு வெள்ளரிக்காய் வைக்கிறேன். வெள்ளரிக்காய் வச்சு அதுக்கு பிறகு ஒரு சீஸ் வைக்கிறேன். ஏன்னுக்கிட்டா இதில் வந்து உப்பு போடலை, இதில் உப்பு போடலை. எதுக்குன்னா கொத்தமல்லி சட்னியில் உப்பு போட்டிருக்கு, அதனால் எக்ஸ்ட்ரா இதில் உப்பு போடலை. கொத்தமல்லி சட்னியில் உப்பு போட்டிருக்கதே அதுக்கு கரெக்டாக இருக்கும், அதனால் அதில் உப்பு போடலை. அதுக்கு பிறகு ஒரு சீஸ் பீஸ் வைக்கேன். சீஸ் பீஸ் வந்து உங்களுக்கு வாக்கி ரொம்ப ருசி கொடுக்கும். அதுக்கு ஒரு சீஸ் பீஸ் வச்சுருக்கேன். அது மாதிரி நீங்களும் வைங்க, வச்சு அதுக்கு பிறகு சாப்பிடுங்க. என்ன, இந்த பீஸ் பண்ணியிருக்க மாதிரி நீங்கள் பண்ணுங்க, சரியா? கொஞ்சம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டு பிள்ளைகளுக்கு கொடுங்க. என்னைக்கிட்ட சின்ன பிள்ளைகளுக்கு பெருசாக கடித்து தின்னுக்கிடாது, அதனால் இப்படி கட் பண்ணி எடுத்து கொடுங்க.